ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒருத்திய காணுமே, ஃபோனில் ஒரு 3 நாளாக ஒருத்திய காணுமே அப்படின்னு எங்கேயாவது ஒரு கமெண்டோ ஒரு ஏதாவது ஒரு தேடலோ ஒரு வாட்ஸ்அப்பில் கூட ஐயோ ஒருத்தரும் நம்ம என்ன ஒரு விஐபியா இல்லை கேட்குறேன். இப்போ தான் புதுசாக வளர்ந்துக்கிட்டு இருக்க ஒரு யூடியூப்பர் என்னையெல்லாம் கண்டுப்பீங்களா? பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் காணணும். ஹாய், எங்கே உங்களை காணும், வீடியோ போடவே இல்லையே இத்தனை நாள் அப்படின்லாம் கேட்பாங்க. நம்ம இப்போதான் புதுசாக அப்படி லைட்டாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனாலும் 3 நாள் வந்து நெட்டு போடலைங்க. வருமானம் குறைவாக இருக்கிறதுனால ரொம்ப பஞ்சமாக போயிடுச்சு. அதனால் நான் வந்து எப்பொழுதும் ஒரு 240 ரூபாய்க்கா 260 ரூபாய்க்கா தான் போடுவார் என் வீட்டுக்காரு. அதுலேயே நான் வந்து ஒரு வீடியோ இல்லை 2 வீடியோ, அதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது ஒரு நாளைக்கு. அதுக்கப்புறம் சுத்த ஆரம்பிச்சிடும். அதை எடிட் பண்ணி செஞ்சு பண்ணி போடங்கட்டியும் போதும்போது நான் ஆகிடும். அதுக்குள்ளேயே தான் நான் குடும்பம் நடத்திக்கிட்டு இந்த வீடியோவும் போட்டுக்கிட்டு கிடக்கிறேன். ஒரு 20 நாளைக்கு அந்த ஜிபிக்குள்ளேயே நான் வீடியோ போடுறேன்னா அது பெரிய விஷயந்தான். இந்த அளவுக்கு போட்டு இந்த அளவுக்கு பெருசாக வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னா ஒரு பெரிய விஷயந்தான். இதுக்காக நான் ரொம்பலாம் செலவு பண்ணுறதில்ல. எனக்கு என் வேலை பார்க்க முடித்தது போக எனக்கு தெரிஞ்ச விஷயத்த போடுறது, இல்லைன்னா காமெடி இந்த மாதிரி போடுறது. ஆனாலும் 3 நாள் இந்த ஃபோனை தொடாததே நான் பாட்டை எங்கேயே போட்டுட்டு நான் பாட்டை என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன் பாருங்க. ஆடு குட்டி போட்டுட்டு அப்புறம் கொள்ளையெல்லாம் ஒரே காடு மண்டி போய் கிடந்துச்சு. என்னமோ இந்த ஃபோனை நோண்டிக்கிட்டே இருந்தால் எவ்வளோ வேலை கிடந்தாலும் தெரியவே தெரியாது. ஃபோனை நவுத்திட்டு பார்த்துட்டு அடுத்தது என்ன செய்வோன்னு இதுக்குள்ளேயே தான் நோட்டும் வருது, திட்டும் வாங்கிக்கிறோம். ஆனாலும் இப்போ பாருங்கள், ஒரு திட்டு வாங்கலை. நான் பாட்டையை ஆட்டுக்குட்டியை பார்க்குறதும் அப்புறம் வீட்டு வேலையை பார்க்குறதும் சமைக்கிறதும் அப்படியே வீடு கொள்ள சூப்பராக நீட்டாகிட்டுங்க. அதை ஒரு வீடியோ எடுத்துருக்கேன் பாருங்கள். பூச்செடியெலாம் நட்டு சூப்பராக பூச்செடியெலாம் வச்சுருந்தேன். ஆனால் அந்த மலையில் ரொம்ப காடு மண்டி கிடக்கு. அதை நானே களை எடுத்து சுத்தம் பண்ணி இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. வேலியெல்லாம் கட்டணும். அது வந்து முள் தான், கருவமுல்லை வெட்டிட்டு வந்து கட்டி வைக்கணும். அது ஏன் மாடு இருக்குது பாருங்க, மகாலட்சுமி பொத்து வந்து உள்ள பூந்து தின்னு போடுறான். ஆடெல்லாம் போகாது, அந்த அளவுக்கு நான் சேஃப்டியாக வச்சுருக்கேன். ஒரு செடின்னா அப்படியே கருத்தாக அது வளர்கிற வரைக்கும் அது மேலே ஏற்றுற வரைக்கும் அவ்வளோ ஒரு பாதுகாப்பாக இருக்கும் பாருங்க. ஏதாவது என் வீட்டுக்காரர் ஏதாவது ஆடை விட்டுட்டாரு அப்படியே வல்லுன்னு போய் விழுவேன். இது செடியை வளர்த்து இப்படிலாம் பண்ணிட்டீங்களேன்னு கத்துவம் கடந்து குதிப்பேன். அந்த மாதிரி இப்போ வந்து சந்தனம் இல்லை, அப்புறம் காக்கரட்டான், அப்புறம் வாழை முட்டுன்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி மல்லி முட்டு. அது ரொம்ப வருஷமாக வச்சுருக்காங்க. அது என்னமோ அது அப்படியே திறங்கி போய் குட்டியாகவே இருக்குது. இப்போ போத்தாலாம் ஊனி மேலே கயிறெல்லாம் கட்டி ஏற்றி விடலான்னு வச்சுருக்கிறேன். புழுக்கையெல்லாம் ஆட்டாம்புழுக்கையெல்லாம் நுணுக்கி பவுடராக அதெல்லாம் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் மாட்டுக்கு வைக்க வாங்கணும். இப்படி வேலை போயிட்டே இருக்குது. வருமானம் குறைவாக அந்தந்த பிரச்சனைக்கு காசு போடும்போது ஏன்னு நெட்டில் போட்டுக்கிட்டு ஃபோனில் இப்போல்லாம் வர காசை ஏற்றிட்டாங்க. முன்னாடியெல்லாம் 200 150 அதிலே ஓட்டுவோம். முன்னாடியெல்லாம் வந்து நான் நெட்டை யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு அவ்வளோதான் தெரியாது. சும்மா ஏதோ பார்ப்பேன், ஷாட்டு பார்த்துக்கிட்டே பாட்டை பார்த்துக்கிட்டு அதை ஒரு ஸ்டேட்டஸில் வைக்கிறது, அதோட போகும். இப்போ யூடியூப்லேயே வந்து இந்த வீடியோ போடுறதுனால நெட்டு சரசரன்னு காலி ஆகிடுது. யூடியூப் இன்ஸ்டாவிலையும் வந்து வீடியோ போடுறது, மற்றவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு கூட வந்து வீடியோ போடுறதுலே வந்து மற்றவங்கள்ட்ட பேசாமல் நம்ம கெட்ட பிள்ளையாயிடுறோம். அவங்களுக்கு பிடிக்காத பிள்ளையாயிடணும். நீ வந்து அதிலே போயிட்ட, நீ வந்து என்னை கண்டுக்க மாட்டேற, பேச மாட்டேங்கிற, அப்படி இப்படிலாம் சொந்தக்காரங்கள்ட்டெல்லாம் திட்டு வாங்குற. என்ன பண்ணுறது? இப்போ வர 3 நாளாக காணும். என்னடா அவளை காணுமே, ஏதாவது ஒரு மெசேஜோ ஒரு போனோம் ஏதாவது ஒருத்தரும் இல்லைங்க, ஒரு நாதி கூட என்னை கண்டுக்கு. ஆனால் வீடியோ போட மட்டும் இப்படி பார்க்குறது, ஒரு லைக்கும் போடுறது இல்லை, இப்படி தள்ளி விட்டு போயிடுறது. என்ன பண்ணுறது? ஏதோ ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த துணி வேறு அவ்வளோ இது துவைச்சிருக்கேன். வாஷிங் மிஷின் வாங்கி எவ்வளவு கையால் துவைப்பால, ஆனால் நான் துவைக்கிறேன். என்னமோ தெரில, வாஷிங் மிஷினில் துவைக்கிறது எனக்கு வந்து அது துவைச்ச மாதிரியே தெரிய மாட்டேங்குது. அதை வந்து நான் எப்பொழுதும் கையால் தான், எனக்கு ஆடம்பரம்லாம் அதெல்லாம் கிடையாதுங்க. எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் கையால் தான் துவைப்போம். என் வீட்டுக்காரர் எனக்கு கை முடியலன்னு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்தாரு. வெளிநாட்டிலேருந்து வந்த உடனே அதை தான் வாங்கி கொடுத்தாரு. இந்த கையை
இப்படி தூக்கி வீங்கிக்குதுன்னு ஒரு கையில் வேலை பார்க்குறதுனால. ஆனாலும் அதை துவைக்கிறதே இல்லை. அது என்னென்னா அந்த மழை காலத்துக்கு இது போடுவேன், அந்த துணியை காய வச்சு புழிஞ்சி அது போடுவேன். அது மட்டும்தான் போடுவேன். மற்றபடி எதுவும் எனக்கு தெரியாது. அதெல்லாம் அது மட்டும் யூஸ் ஆகுதுங்க. கொஞ்சம் தண்ணி வரமாட்டேங்குது, கடுப்பாகும். அதை நோண்டிக்கிட்டு ஊற்றிக்கிட்டு அதெல்லாம் சரிவிடல. இங்கே போனோமா நல்லா துவைச்சோமா, அடித்தா அலற துவைச்சோமா, அலசினோமா, புளிஞ்சோமா, காய போட்டோமா. இங்கே பாருங்க, அடித்து துவைச்சதில்ல போர்வையெல்லாம் பரன்னு கிழிஞ்சிரும். ஏன் பார்த்து நான் கிளிக்கலங்க, இதை நான் அடித்து துவைச்சி கிளிக்கல. என் வீட்டுக்காரர் அப்படி குறுக்கு குறுக்கு குறுக்குன்னு காலை விட்டு இந்த வரன்னு இந்த மனுஷன் இந்த போர்வை எந்த அளவுக்கு கிழிச்சு வச்சிருக்கிறாரு பாருங்க. நல்ல போர்வை, இதை நறுக்கிடுவாங்கிற. வேணாம் இதை ஒட்டு போட்டு எவ்வளோ போர்வை கிடக்கு, அழகழகாக போர்வையெல்லாம் இருக்குது, நினச்சிக்காதீங்க. இது வந்து எங்கள் அத்தாலாம் பாரிலேருந்து ஒரு மாதிரி கனமாக அது பஞ்சு மாதிரி அதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ போர்வை, அவ்வளோ இது. எங்கள் அத்தா அவ்வளோ இது கல்யாணம் ஆனதுலேருந்து எங்களுக்கு வந்து அவ்வளோ இது வாங்கி கொடுப்பாங்க, செய்வாங்க. அவங்கள பற்றி ஒரு வீடியோவை போடணும், ஏன்னா அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ நிகழ்ச்சி, ஊருக்கு போனதுலேருந்து என்ன நடந்துச்சு, ஊருக்கு போனப்பையும் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு, அதெல்லாம் ஒரு வீடியோவை போடணும். இப்போ நான் வந்து துணியை மடிக்கிறேன், இந்த செய்தி வந்துட்டேன். 3 நாளாக வரல, இல்லை கொடக்கூடான்னு பேசிக்கிட்டு இருக்கேன். இதை வந்து துவைச்சேன், மடிக்கணும். மடித்து வைக்கிறது பெரிய வேலையாக இருக்குங்க. அங்கே உருட்டி திரட்டி வச்சுருக்கு, அதெல்லாம் வந்து அடுக்கி பீரோவில் அது தனியாக ஒரு வீடியோ போடணும்னு நினச்சா ஒவ்வொன்றையும் நான் போட்டேன்னு வச்சுங்களேன். எப்போ அந்த வீட்டில் நான் வீடியோ போடுறது பெரிய விஷயமா இருக்கும். அந்த மாதிரி இதையும் ஒரு வேலையாக நான் கொஞ்சம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ வேலையும் விடுறதில்லை, ஏன்னா இது போட்டுட்டோம், இது வந்து இது விடக்கூடாது. ஒரு விஷயத்தை ஆரம்பித்தா அதை சக்ஸஸாக முடிக்கணும். அதனால போயிட்டுருக்கேன். இந்த அளவுக்கு போகிறோமோ, போயிட்டே இருப்போம் இதுவா அப்படின்னு. சரி, இதை மடிப்போம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா? நல்லா இருக்கீங்களா? எனக்கு உடம்பு சரியில்லை, ஜுரம் அடிக்குது. அதோடைய எல்லா வேலையும் பார்த்து முடிச்சுக்கிட்டு கிடக்குறேன். சளி பிடிச்சிருக்கு, ஒரு இருமை கடகடங்குது. இதுக்கு வந்து கொஞ்சம் துளசி இருக்குது வீட்டில், அதை வந்து கஷாயம் மாதிரி வச்சு குடித்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல அப்படியே தொண்டையை பிடிக்குது, அப்படியே கரகரங்குது. ரொம்ப ஒரு மாதிரி இழுத்து மூச்சு விடும்ல அப்படியே. இந்த பனி ரொம்ப ஆகலைங்க, விஷ பனியாக இருக்குது. என்ன பனி பயங்கரமாக. மார்கழி மாதம்லாம் விட்டுட்டு இந்த இந்த ஜனவரி பிப்ரவரியில் இப்படி ஒரு பனி கொட்டுது பாருங்கள் காலையில். அவ்வளோ பிள்ளைங்களுக்கெல்லாம் ஆவலை, எல்லாம் ஜுரம் அடித்து கிடக்கு. அவ்வளோதாங்க, இதை மடித்து வைக்கிறேன். நாளையிலேருந்து நல்ல வீடியோ போடுவோம்.